ஆத்ம நண்பர்களே, விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இந்த காலகட்டத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கு எத்தனையோ பொருட்கள், வேக வாகன வசதிகள், டெக்னாலஜி இருந்தும் ஏன் ஒரு மனிதன் சந்தோஷமா தன்னிறைவா வாழ முடியல அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு பல பேர்கிட்ட விடையே இல்லை. இதற்கான விடையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்கள் அவர்களுடைய ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன் ஒரு மனிதனுக்கு துக்கமும் கேடும் வருகிறது அப்படின்ற கேள்விக்கு அன்னைக்கே ஒரு பதில கொடுத்திருக்காங்க. திருமந்திரம் என்ற சிவாகமத்துல தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. அப்ப கேடு எங்க? தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். அப்ப எது அறியணும்? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தாரே. புரியுதுங்களா? இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் ஞான வாழ்வு. இதை பயிற்சியாக நான் கத்துக் கொடுக்கிறேன். அதற்கு பேர் தனக்கு தானே குருவாகும் கலை அப்படின்னு பேரு. இது ஞான வாழ்வினுடைய அட்வான்ஸ் லெவல். இரண்டாவது பகுதியில இதை நான் சொல்லி தரேன். இந்த தனக்கு தானே குருவாகும் கலை அப்படின்ற இந்த நாலேஜ் இல்லாதவங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்றத இன்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? இன்றைக்காவது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தனக்கு தானே குருவாகும் கலை அப்படின்ற இந்த தலைப்பை எந்த ஆன்மீக மார்க்கத்திலேயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு பாருங்க. இதை பற்றிய நாலேஜ் இல்லாதவர்கள் வாழ்க்கையினுடைய பாதையே திசை தெரியாமல் திண்டாடுவாங்க. உண்மையான குரு யாரு, போலியான குரு யாருன்னு தெரியாம குருட்டினை நீக்க குருவினை கொள்ளார், குருட்டினை நீங்கா குருவிலர் கொள்வர். அப்ப என்ன பண்ணிப்பாங்க? ஏமாந்துருவாங்க, தப்பான வழிகாட்டில சிக்கிப்பாங்க. தனக்குள்ளேயே வழிகாட்டக்கூடிய இன்னர் அக குரு இருப்பதை உணராம எப்போதும் மற்றவங்களை சார்ந்து இருப்பாங்க. தன்கிட்ட இருக்கிற தேவையில்லாத பழக்கம், தேவையில்லாத குணம், தேவையில்லாத பண்பெல்லாம் எப்படி மாற்றுவதுன்னு தெரியாமலேயே அடுத்தவங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு தான் வாழ்க்கையை வீணாக்கிடுவாங்க. வாழ்க்கையோட உண்மையை நோக்கமே புரியாம இருப்பாங்க. பிறப்பினுடைய இறுதி லட்சியமே புரியாம இருப்பாங்க. 6 எதிரிகள்னு சொல்லக்கூடிய காம, குரோத, லோபம், மோகம், மதம், மாச்சரியம் இதனால தொடர்ந்து மாட்டிக்கிட்டு துன்பப்பட்டுட்டே இருப்பாங்க. எதை நோக்கி போறோன்னு தெரியாமலேயே அலட்சியமா வாழ்வாங்க. லட்சியம் அப்படின்ற விஷயத்தை குறித்து தெளிவில்லாததுனால அலட்சியம் தானா தன்னை பற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. முன்னேற முடியாம தேங்கி இருப்பாங்க. நேரத்தை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாம இருப்பாங்க. ஒரு விதமான மனப்போராட்டத்தில இருப்பாங்க. கஷ்டம், தோல்வி, ஏமாற்றம் அப்படின்னு மற்றவங்களை பார்த்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. கர்மான்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கர்ம பற்றிய, வினை பற்றி, இந்த கர்மா பற்றிய விஷயங்கள், பிரபஞ்சத்தினுடைய நியதி பற்றிய புரிதல் இல்லாம எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. சகிப்பதற்கும் பக்குவம் இருக்காது, பொறுப்பதற்கும் மனம் இருக்காது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிதலும் இருக்காது. ஞாபக சக்தி குறைவுனால டே டு டே லைஃப்ல, தன்னுடைய வேலையில, முக்கியமான விஷயங்கள்ல திணறி போயிடுவாங்க. மறதியில மாட்டிப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, அறிவில்லாத தன்மையில வாழ்க்கை வாழ்ந்து தெளிவான வழிகாட்டுதல் இல்லாம, உண்மையான அமைதியும் இல்லாம, தேவையற்ற துக்கங்கள்ல சிக்கிக்கொண்டு முழு திறமையை வெளிப்படுத்த முடியாம பின்னடைவுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதே இந்த ஞான வாழ்வு, தனக்குத்தானே குருவாகும் கலை அப்படின்ற இந்த நாலேஜ் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் நல்லா இருக்கும். டென்ஷன், கோபம் இதெல்லாம் குறைஞ்சி பொறுமையா இருக்கக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். செல்ஃப் கேர் அப்படின்ற அந்த ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க. இந்த உடலுக்கு என்ன தேவை, இந்த மனதுக்கு என்ன தேவை, இந்த உணர்ச்சிக்கு என்ன தேவை, எதெல்லாம் தேவையில்லை, தன்னுடைய தேவைகளை குறித்து எத்தனை பேருக்கு தெளிவு இருக்குங்க? இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தன்னுடைய தேவைகள் இதுதான்னு துல்லியமா, கவனமா, தெளிவா எத்தனை பேருக்கு இருக்கு? தீட்டு தீட்டு தீட்டுன்னு எல்லாம் வந்து பேசுறாங்க இல்லையா? உண்மையான தீட்டு மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு தான் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இது தெரியாம வாழ்ந்துகிட்டு மனசுல ஏகப்பட்ட சங்கடங்களோடு சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஞான வாழ்வு நாலேஜ் தெரிஞ்சவங்க உறவுகள்ல ஒரு தனித்தன்மை கிடைக்கும், புரிதல் ஏற்படும், சச்சரவுகள் குறையும், எதிர்பார்ப்பற்ற அன்பு குறையும். ஏன்னா அன்புக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அன்புக்கும் வியாபாரத்திற்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சு அதன்படி வாழ்வார்கள். தனக்கு தானே குருவாக இருக்கிறதுனால தன்னுடைய தேவைகளும்
தன்னுடைய உணர்வுகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு செயல்படுவாங்க. மற்றவர்களுடைய உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொறுமையா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் ஏற்படும். மன்னிக்கக்கூடிய குணம் அதிகமாகும். வேலையில, தொழில்ல, பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றலுடைய சக்தி டெய்லி 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இது தெரியாதவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வெளியில ஆட்களையோ அல்லது சூழ்நிலையோ சார்ந்து இருப்பாங்க. ஒரு பிரச்சனைனா வெளியில தான் தீர்வு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. உள்ளுக்குள்ளேயே சிறந்த தீர்வுகள்லாம் இருக்கு. அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. சில பேர் பாருங்க, ஞாபக சக்தி எனக்கு கம்மியா இருக்கு, ஞாபக மறதி இயல்புதான், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மை அப்படி கிடையாதுங்க. ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தேவையில்லாததை உள்ள வச்சிருக்கிறதால தான் நமக்கு தேவையானது ஞாபகத்துல இருக்க மாட்டுது. ஆனால் சரியான புரிதலோடு இருந்தா நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை குறித்த கவனத்தோடும் அதை குறித்த ஞாபகத்தோடும் எப்போதும் இருப்போம். இந்த பயிற்சி யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னா, நான் ஏன் பிறந்தேன், என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியம் என்ன, இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தேவைப்படும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு நிம்மதி இழக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில மன அமைதிக்கு போராடிட்டு இருக்கிறவங்க, மன அமைதியை தேடுறவங்களுக்கு இது உதவியா இருக்கும். குடும்பத்துல அடிக்கடி கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா அடுத்தவங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தேவைப்படும். தொழில்ல, வேலையில, படிப்புல ஒரு குறிக்கோளை செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வகுப்பு தேவைப்படும். மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, நினைவாற்றல் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தேவைப்படும். உண்மையான குரு யாரு, போலியான குரு யாரு அப்படின்னு தெரியாம நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பாங்க. அதை தெளிவா கண்டுபிடிச்செல்லாம் ஒரே நாள்ல. எல்லாத்தையும் தாண்டி தனக்கு தானே குருவாகக்கூடிய ஒரு அற்புதமான யுக்தியை கண்டுபிடிச்சிருவாங்க. ஜாதி, மதம், இனம் சொல்லி இந்த சம்பிரதாய சடங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி உண்மையான ஆன்மீகத்தை, முழுமையான ஆன்மீகத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் புரிஞ்ச வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை இன்னும் தெளிவாயிடுமா இல்லைங்களா? சந்தோஷமா, அமைதியா, முழுமையா, தன்னிறைவா வாழணும்னு நினைக்கிற யார் வேண்டுமானாலும் இந்த பயிற்சியில கலந்து கொள்ளலாம். சரி, அப்படி என்னதான் இந்த வகுப்புல கற்று தருவோம் அப்படின்னா, முதல் நாள் வகுப்புலேயே தனக்குத்தானே குருவாகும் கலை, குருவனுடைய முக்கியத்துவம், உண்மையான குரு யார், போலி குரு யாரு, இன்றைய காலகட்டத்துல தனக்குத்தானே குருவாக ஆக வேண்டியதனுடைய முக்கியத்துவம், அவசியம் அப்படின்றத குறித்து தெளிவுபடுத்துவோம். இரண்டாவது வகுப்புல இறுதி லட்சியம்னா என்ன, அதை நாம் அடைவதற்கு எந்த மாதிரியான புரிதல்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், எது எதெல்லாம் நம்ம பிடிக்கணும், எது எதெல்லாம் விடணும் அப்படின்ற தெளிவு கிடைக்கும். மூன்றாவது வகுப்புல குறிக்கோளுடன் வாழும் கலை, தேவைனா என்ன, ஆசனா என்ன, பேராசம்னா என்ன, நோக்கம்னா என்ன, லட்சியம்னா என்ன, குறிக்கோள்னா என்ன, திட்டம்னா என்ன, லட்சியம் குறிக்கோள் எதற்கு முக்கியத்துவம் இருக்கு, வாழ்க்கை தர்மத்தினுடைய லட்சியத்தை எப்படி திட்டமிட்டு வடிவமைப்பது, இறுதி லட்சியத்தினுடைய படிநிலைகளை எப்படி சிறப்பாக செயல்படுத்துவது, ஸ்மார்ட் கோல் அமைப்பது எப்படி, குறிக்கோளில் வெற்றி பெறுவதற்கான 8 சீக்ரெட் ஃபார் சக்சஸ், இதை பற்றிலாம் கற்றுக் கொடுப்போம். நாலாவது வகுப்புல ஏற்றுக்கொள்ளும் கலை, ஏன் ஏத்துக்கணும், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னென்ன பாதகங்கள் ஏற்படும், ஏற்றுக்கொள்வதால் என்னென்ன சாதகங்கள் ஏற்படும், பொறுமையா இருப்பதனுடைய செயல்முறை, அறிவுரை அல்ல நடைமுறை, புரியுதுங்களா? அந்த நடைமுறை பயிற்சியை பின்பற்றி பொறுமையை வளர்த்துக் கொள்ளலாம், விட்டுக் கொடுக்கும் தன்மையை வளர்த்துக் கொள்ளலாம், சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை வளர்த்துக் கொள்ளலாம், ஒப்புக்கொள்ளக்கூடிய தன்மைகளை வளர்த்துக் கொள்ளலாம், சிறப்பான, தரமான, முழுமையான ஏற்றுக்கொள்ளுதனுடைய பக்குவத்தை புரிந்து கொள்ளலாம். ஐந்தாவது வகுப்புல இந்த தமிழ்நாட்டுல பல பேரு சொல்லாத மனித மூளையினுடைய ரகசியத்தை ரொம்ப எளிமையா எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அதை புரிய வைத்து மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான அற்புதமான வழிகாட்டுதலை இந்த வகுப்புல கொடுத்திருப்போம். பல விஷயங்களை எப்படி நாம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பல்வேறு யுக்திகளை டெக்னிக்கலா பயன்படுத்தி உங்களுக்கு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றது எப்படின்னு சொல்லி தருவேன். இதுதாங்க இந்த ஞான வாழ்வு லெவல் 2 என்ற தனக்கு தானே குருவாகும் கலை வகுப்பின் சிறப்பு அம்சம். இந்த 5 நாள் வகுப்பினுடைய
கூடுதல் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ராஜரிஷி.லைஃப் அப்படின்ற வெப்சைட் போய் நீங்க பார்க்கலாம். தேவைப்பட்டா அந்த வெப்சைட்லேயே வீடியோ கிளாஸ் நீங்க வாங்கிக் கொள்ளலாம். 9080965184 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க குரு அப்படின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா தமிழ்ல இந்த வகுப்பினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஆங்கிலத்தில் அனுப்புவதாக இருந்தால் செல்ஃப் SELF செல்ஃப் அப்படின்னு நீங்க அனுப்பிச்சினாலே இந்த வகுப்பு குறித்த மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு லிங்காக உங்களுக்கு வரும். அதுல இருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேவைப்பட்டால் வீடியோ வகுப்பை நீங்க வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறி இந்த வகுப்பினுடைய அறிமுக உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வாழ்க செழிப்புடன், வாழ்க நிறைவுடன். ஆத்ம நண்பர்களே, விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இந்த காலகட்டத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கு எத்தனையோ பொருட்கள், வேக வாகன வசதிகள், டெக்னாலஜி இருந்தும் ஏன் ஒரு மனிதன் சந்தோஷமா தன்னிறைவா வாழ முடியல அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு பல பேர்கிட்ட விடையே இல்லை. இதற்கான விடையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்கள் அவர்களுடைய ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன் ஒரு மனிதனுக்கு துக்கமும் கேடும் வருகிறது அப்படின்ற கேள்விக்கு அன்னைக்கே ஒரு பதில கொடுத்திருக்காங்க. திருமந்திரம் என்ற சிவாகமத்துல தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்ப கேடு எங்க? தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். அப்ப எது அறியணும்? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தாரே. புரியுதுங்களா? இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் ஞான வாழ்வு. இதை பயிற்சியாக நான் கத்துக் கொடுக்கிறேன். அதற்கு பேர் தனக்கு தானே குருவாகும் கலை அப்படின்னு பேரு. இது ஞான வாழ்வினுடைய அட்வான்ஸ் லெவல். இரண்டாவது பகுதியில இதை நான் சொல்லி தரேன். இந்த தனக்குத்தானே குருவாகும் கலை அப்படின்ற இந்த நாலேஜ் இல்லாதவங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்றத இன்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? இன்றைக்காவது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தனக்குத்தானே குருவாகும் கலை அப்படின்ற இந்த தலைப்பை எந்த ஆன்மீக மார்க்கத்திலேயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு பாருங்க. இதை பற்றிய நாலேஜ் இல்லாதவர்கள் வாழ்க்கையினுடைய பாதையே திசை தெரியாமல் திண்டாடுவாங்க. உண்மையான குரு யாரு, போலியான குரு யாருன்னு தெரியாம குருட்டினை நீக்க குருவினை கொள்ளார், குருட்டினை நீங்கா குருவிலர் கொள்வர். அப்ப என்ன பண்ணிப்பாங்க? ஏமாந்துருவாங்க, தப்பான வழிகாட்டில சிக்கிப்பாங்க. தனக்குள்ளேயே வழிகாட்டக்கூடிய இன்னர் அக குரு இருப்பதை உணராம எப்போதும் மற்றவங்களை சார்ந்தே இருப்பாங்க. தன்கிட்ட இருக்கிற தேவையில்லாத பழக்கம், தேவையில்லாத குணம், தேவையில்லாத பண்பெல்லாம் எப்படி மாற்றுவதுன்னு தெரியாமலேயே அடுத்தவங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு தான் வாழ்க்கையை வீணாக்கிடுவாங்க. வாழ்க்கையோட உண்மையை நோக்கமே புரியாம இருப்பாங்க. பிறப்பினுடைய இறுதி லட்சியமே புரியாம இருப்பாங்க. 6 எதிரிகள்னு சொல்லக்கூடிய காம, குரோத, லோபம், மோகம், மதம், மாச்சரியம் இதனால தொடர்ந்து மாட்டிக்கிட்டு துன்பப்பட்டுட்டே இருப்பாங்க. எதை நோக்கி போறோன்னு தெரியாமலேயே அலட்சியமா வாழ்வாங்க. லட்சியம் அப்படின்ற விஷயத்தை குறித்து தெளிவில்லாததுனால அலட்சியம் தானா தன்னை பற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. முன்னேற முடியாம தேங்கி இருப்பாங்க. நேரத்தை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாம இருப்பாங்க. ஒரு விதமான மனப்போராட்டத்தில இருப்பாங்க. கஷ்டம், தோல்வி, ஏமாற்றம் அப்படின்னு மற்றவங்களை பார்த்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. கர்மான்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கர்ம பற்றிய, வினை பற்றி, இந்த கர்மா பற்றிய விஷயங்கள், பிரபஞ்சத்தினுடைய நியதி பற்றிய புரிதல் இல்லாம எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. சகிப்பதற்கும் பக்குவம் இருக்காது, பொறுப்பதற்கும் மனம் இருக்காது.